வெல்கம் டு சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி டூர் பிளான் சார்பாக ஒவ்வொரு ட்ரிப் கண்டக்ட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் அண்ட் அந்த ட்ரிப்புக்குரிய எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே வரோம். அதன் வகையில் இது எந்த ட்ரிப்புக்குரிய ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் 2026. அந்தமான் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் 2026 நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணியிருந்த அந்தமான் பேக்கேஜ் இது. அந்தமான்ல இருக்க போர்ட் பிளேயர்ல இருக்க செல்லுலார் ஜெயில் மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே அழகான பீச்சஸ் இருக்கு, வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இது போக சின்ன சின்ன தீவுகள் வந்து ரொம்பவுமே அழகா இருக்கும். பீச் மட்டுமே இல்லாமல் லைம்ஸ்டோன் கேவ், சுண்ணாம்பு குகைகள் ஆகட்டும், மடு வல்கணும், மண்ணால் ஆன எரிமலை இருக்கு. ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இந்த மாதிரி இடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏப்ரல் 2026 நம்ம கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அந்தமான் டூர் பேக்கேஜோட ஃபீட்பேக் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டைம் அந்தமான் போங்க ஆசைப்படுறவங்களுக்கு செப்டம்பர் மாதம் 2026 புக்கிங் அவைலபிளாக இருக்கு. போங்கவங்க தாராளம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், நான் எங்கள் வெஸ்மதி தியாகராஜன். நான் சென்னையிலேருந்து வரேன். ஜிவி டூரில் யூடியூப் மூலமாக பார்த்துட்டு புக் பண்ணினோம். இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி ஹாப்பி. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இட்ஸ் வெரி குட். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்தமான் நிக்கோபார் டூர் வரோம். நாங்கள் ஜிவி டூர்ஸில் ஆல்ரெடி நாங்கள் 2-3 டூர் போயிருக்கோம். இவங்களுடைய சர்வீஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிக்கிறதால இவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணுறோம். இந்த டூர் இன்னும் நல்லா இருந்தது, எவ்ரிதிங் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நான் சிஸ்டரோட போயிருக்கேன். நிறைய ஆன்மீக டூர் தான் போயிருக்கோம். ஃப்ளைட்டில் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். சீரடி ஒரு வாட்டி பிறகு ஃப்ளைட்டு அனுபவம்னா இதுதான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது, நினச்சி பார்க்க முடியாது. இவ்வளோ நாள் இந்த வயசு போயிடுச்சு, 62 வயசு எனக்கு. இப்போ மிஸ் பண்ணிட்டோமே, உங்களையெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சிஸ்டர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என் தம்பி தங்கச்சி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள் டூரில் நான் அனுப்புவேன். அவங்களாம் பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறேன் நான். என் பேர் வாசுகி, இவன் என் பொண்ணு பிரீத்தி. நாங்கள் எங்கள் பேர குழந்தைங்க எங்கள் வீட்டுக்கார மாப்பிள்ளையோட அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம். 5 நாள் ட்ரிப்பாக நாங்கள் வந்த முதல் நாள் செல்லுலார் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்களை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப வலியாக இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்க்கும்பொழுது தாங்க முடியல. லேசர் ஷோ ஒன்று பண்ணாங்க, அதில் எல்லாமே ஒரு படம் மாதிரி போட்டு காமிச்சாங்க. அது ஒரு நைட்டு தூக்கம் வரல, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் 2வது நாள், இன்னைக்கு 3வது நாள் நாங்கள் நார்த் பே அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். பிள்ளைங்க, என் பேத்தி அண்டர் சி வாக் போயிருக்கிறா, எங்கள் மாப்பிள்ளையும் போயிருக்காரு. நேற்றெல்லாம் நாங்களே நல்லா என்ஜாய் பண்ணோம். ராதா நகர் பீச்செல்லாம் சொல்லவே முடியாது. அப்புறம் அலையே இல்லாமல் இருந்துச்சு. அது என்னடா சொன்னாங்க, அதை நீல் ஐலாண்டா? அலையே கிடையாது. ராமேஸ்வரத்துல இருக்கிற மாதிரி அப்படியே அலையே இல்லாம அப்படியே ஒரு இது மாதிரி கொலை மாதிரியே இருந்தது. பயமே இல்லாத அப்படி குளிச்சு. 57 வயசு உண்மைக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு 5+7 12 வயசு தான். எல்லாம் மறந்துட்டோம், சந்தோஷமா இருக்கிறோம். ரொம்ப லேட் பண்ணிட்டோம். வாழ்க்கையை கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போலாமேன்னு வந்தோம். அதுக்கு கொஞ்சம் கூட பழுது இல்லாம நல்லா இருக்கிறோம். தங்கி இருக்க ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, அங்க இருந்த சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தது. அம்மா சொன்ன அதேதான். எனக்கு அந்தமான்ல இந்த பேட்ரியாட்டிசம்ன்றது ரொம்ப நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. உள்ள எனக்கு எமோஷனலா இருந்துச்சு. நல்லா தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி கொடுத்த நம்ம சுதந்திரத்தை நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழறோன்றது எனக்கு அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன். எனக்கு இல்லைன்றதெல்லாம் மறந்துட்டு எனக்கு எவ்வளவு நிறைய இருக்குன்றத ஃபீல் பண்ணேன். மற்றபடி வாட்டர் ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது ஏஜ் எல்லாம் மறந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. அந்தமான் ட்ரிப் முடிச்சுட்டு போனா அடுத்த அகாடமிக் இயர் என் பசங்களுக்கு நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவேன். 11th போறேன் என் பொண்ணு. 11th 12th ரொம்ப டைட்டா இருக்கும். ஆனா 11th முடிஞ்ச அப்புறமும் இதே மாதிரி ஒரு ட்ரிப் வரணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டொமக் அப்செட் பண்ணல. கூட இந்த டூர் குரூப்ல அவங்க எல்லாம் புதுசானவங்க தான். ஆனா ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே நல்லா பழகினாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதுக்கு என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என் பேர் பி அர்ஜுன். என் பேர் பி திவாகர். டூர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா செல்லுலார் ஜெயில நேற்று நடந்த ஷோ நல்லா இருந்தது. ஸ்கார்பிங் பண்ணோம். அதுக்கப்புறமா பனானா ரைட், ஸ்பீட் போட்டுட்டு போனோம். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர், வாட்டர் ஸ்கூட்டர் போனோம். வணக்கம்.
திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தென்காசி மாவட்டத்திலேருந்து கூத்துமலையிலேருந்து வர்றேன். ஏற்கனவே ஜிவி டூரில் வந்து ஒரு 4 ரோட் போயிருக்கேன். அமர்நாத் வேறு என்ன 3 டூர்லாம் போயிட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. அது தொடர்ந்து இப்போ அந்தமான் டூர் போயிருக்கிறேன். இப்போ ஒரு 5 நாளாக வந்திருக்கோம். அந்தமான் டூர் போயிருக்கோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுனால போகணுன்னு ஐடியா இருந்தது. சரி இவங்க டூரில் போனால் நல்லா இருக்கும் தான் அந்தமான் டூர் புக் பண்ணேன். ஒரு 15 பேர் மேலே வந்திருக்கிறோம். இன்னையோட 4ஆவது நாள் ப்ரோக்ராம் நல்லா இருக்குது. ஜிவி டூர் சாப்பாடு வகையெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணாங்க, நல்லா இருந்தது. தங்குற வசதிகள் எல்லாமே நல்லா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்திரசேகரன். நான் சென்னையிலேருந்து இப்போ அந்தமான் ட்ரிப் வந்திருக்கேன். ஜிவி டூர்ஸ் நான் யூடியூப் தான் பார்த்தேன் முதல்ல. அதுக்கு பிறகு தான் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நடக்குது எல்லாமே சொன்னதால் நான் ஃபஸ்ட் டைம் ஜிவி டூர்ஸ் வந்திருக்கேன். டைம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. சென்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறது வந்து இங்கே அந்தமானில் கொண்டாந்து இங்கே நல்ல ஹோட்டல்ஸ், டைம்லி மீல்ஸ், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, கைட்லைன், டீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்தமான் ட்ரிப் நான் நிறைய டூர் அன்னை சொல்லி பார்க்கும்போது இவங்க தான் மேக்ஸிமம் 90% கவரேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்கு எல்லா டீமுமே கவர் பண்ணியிருக்காங்க. சில என்ன சொல்லிட்டே என்ன வரலாம், நீலன்னு சொல்லலாம், செல்லன்னு சொல்லலாம், கார்த்திபேயன்னு சொல்லலாம், ஹேவ்லாங் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. 90% கவரேஜ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. எவ்ரி திங் ஓகே. ஜிவி டூர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மச்.